நம்மள நிறையா பேர் எப்போ பாரு பிரச்சனை புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்கு தெரியல நினைக்கிறீங்க? இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் தமிழ் சூப்பர் ஸ்டாரு, தமிழ் மக்களோட எல்லா இடத்துலையுமே அவருக்கு செல்வாக்கு இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, செல்வாக்காக இருக்கார். அப்படி இருந்தும் அவர் 100% சந்தோஷமாக இருக்கார் நினைக்கிறீங்களா? ஒரு ஸ்டேஜில் ஒரு ஃபங்க்ஷனில் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு எல்லாமே செல்வாக்காக இருக்குது, மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்குது, ஆனால் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. அதே போல் நம்ம இப்போ இந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இப்போது 8 கோடி பேருக்கு அவர் தான் தலைவர். இப்போதைக்கு 8 கோடி பேருமே அவருக்கு ஓட்டு போடல. பட் இருந்தாலும் அவர் நம்ம எல்லாத்துக்குமே தலைவர் தானே நம்ம அவர். ஸோ அவருக்கு அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அவருக்கு எத்தனை எம்எல்ஏ, எத்தனை எம்பி இருக்காங்க, எவ்வளோ ஒரு செல்வாக்கு இருக்குது. அவருக்கும் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. இருந்தாலும் அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரச்சனை வரும், ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் எத்தனை பிரச்சனை ஒரு நல்லது நடக்கும். ஸோ அவருமே ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்காரு, எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் நம்மவர்கள் செய்கிற வேலையினால் என்னால் நிம்மதியான தூக்கம் கூட என்னால் தூங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. சூப்பர்மேன் சொன்ன ரெண்டுமே உச்சத்தில் இருக்கவங்க. ஒருத்தர் அரசியல் உச்சத்தில் இருக்காரு, இன்னொருத்தர் நடிகர் துறையில் உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள விடவா நமக்கு வரப்போகுது சிரமம். அதே போல் நம்ம ஒரு வீடு ஒரு வீட்டில் மிகப்பெரிய பில்டிங் கட்டியிருந்தா கூட ஒரு நல்ல ஃபர்னிச்சர் எக்யூப்மெண்ட், மிகப்பெரிய செல்வாக்கான ஒரு எக்யூப்மெண்ட் உள்ள வச்சுருந்தா கூட அந்த சாவி அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போக முடியாதுல்ல. அந்த சாவி அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையை உங்கள் மேலேயும் உங்கள் உழைப்பு மேலேயும் கொஞ்சம் போடுங்க. பிரச்சனைன்னு சொல்கிறவங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையும் இல்லை.